வணக்கம். இது மைண்ட் மாற்றம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? சில நபர்களை நம்ம முதல் தடவையா சந்திப்போம். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனா அவங்கள பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரும். காரணமே இல்லாம அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சு போகும். அதுவே சில பேரை பார்த்தா அவங்க நமக்கு எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு தயக்கமோ இல்ல ஒரு கோபமோ வரும். ஏன் இந்த உலகத்துல சில மனிதர்கள் கூட மட்டும் நமக்கு இந்த மாதிரி விவரிக்க முடியாத ஆழமான உணர்வு ஏற்படுது? இதையெல்லாம் நம்ம தற்செயல்ல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஆய்வாளர் டொலோரஸ் கேனன் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாங்க. நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறதுக்காக சில குறிப்பிட்ட ஆன்மாக்களோட ஒரு ஆன்மா ஒப்பந்தம், சோல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். அதாவது நீங்க இன்னைக்கு சந்திக்கிற நபரை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து தான் பிறந்திருக்கீங்க. உடனே பலரும் நினைக்கிற விஷயம், சார் இது லைஃப் பார்ட்னர் அல்லது லவ்வர்ஸ்க்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்லை. இந்த சோல் கான்ட்ராக்ட் உங்க அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏன் உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒரு எதிரியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்க கூடிய 10 அதிர்ச்சிகரமான அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். வீடியோவோட கடைசியில சொல்ற 10வது அறிகுறி உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கும். அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் அறிகுறி, விவரிக்க முடியாத உணர்வு பூர்வமான பிணைப்பு. முதல் அறிகுறி, காரணமே இல்லாத ஒரு அதிதீவிர உணர்வு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க கிட்ட பேசவே இல்லைன்னா கூட அவங்க மேல ஒரு மிதமிஞ்சிய அன்போ பாசமோ அல்லது ஈர்ப்போ உருவாகும். இதற்கான காரணம் உங்களோட அறிவுக்கு புரியாது. டொலோரஸ் கேனன் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் இரத்த பந்தமோ இல்லை இந்த ஜென்மத்து பந்தமோ கிடையாது. உங்களோட ஆன்மாக்கள் கடந்த ஜென்மங்கள்ல சேர்ந்து வாழ்ந்த நினைவுகளோட எச்சம். இது உங்க காதலராதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு ஒரு புது ஆபீஸ்ல சேரும்போது அங்க இருக்கிற ஒரு வயசான நபர் கூட சொந்த அம்மா மாதிரி உணர்வு தரும். அதுதான் இந்த ஆன்மா இணைப்பு. இரண்டாவது அறிகுறி, ஆழமான ஆன்மீக பிணைப்பு. சாதாரண உறவுகள் எல்லாம் வெளிப்புற தோற்றம், பணம், தகுதி, பேச்சு இதை வச்சு அமையும். ஆனா இந்த சோல் கான்ட்ராக்ட் இருக்கிற நபர்கள் கூட பெரிய அளவுக்கு வார்த்தைகளே தேவையில்லை. உங்க கூட பிறந்த சகோதரனோ இல்ல நெருங்கிய நண்பனோ ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ கஷ்டம்னா உங்க மனசுக்குள்ள ஒரு படபடப்பு வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால உணர முடியும். அவங்க முன்னாடி நீங்க போலி வேஷம் போடவே தேவையில்லை. உங்களோட உண்மையான சுபாவத்தோட முழு சுதந்திரத்தோட நீங்க அவங்க கிட்ட இருப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களோட உடலை தாண்டி உங்களோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டவங்க. சரி, இப்போ மூன்றாவது அறிகுறிக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கையே மாத்தின மாதிரி அனுபவம் இருக்கா? இருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. மூன்றாவது அறிகுறி, முழுமை பெற்ற உணர்வு. நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். நல்ல வேலை, பணம், குடும்பம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்ற ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த சோல் கான்ட்ராக்ட் இருக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே அந்த வெறுமை மாயமாய் மறைஞ்சு போகும். அப்பாடா, இப்போதான் என் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு உங்க ஆத்மா நிம்மதி அடையும். அது ஒரு நல்ல நண்பனின் வரவா இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம். ஃபோர்த் அறிகுறி, துல்லியமான நேரத்தில் நடக்கும் சந்திப்பு. பிரபஞ்சம் ரொம்ப ஆச்சரியமானது. அது எதையுமே தேவையில்லாம செய்யாது. நீங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை கைவிடலாம்னு நினைக்கிற தருணத்துல இல்ல ஒரு பெரிய சோகத்துல இருக்கும்போது துல்லியமா அந்த நேரத்துல ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார். அவங்க வர்ற நேரம் எப்படி இருக்கும்னா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகியிருந்தா நான் ஆளே அழிஞ்சிருப்பேன், கரெக்ட் டைமுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுதான். டொலோரஸ் கேனன் சொல்றாங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் 25வது வயசுல உடைஞ்சு போவேன், அப்போ நீ வந்து என்னை காப்பாத்துன்னு நீங்களும் அந்த ஆன்மாவும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான் அது. நெக்ஸ்ட், பார்த்த உடனே அடையாளம் தெரிதல்.
புதுசா ஒரு நபரை சந்திக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒருத்தரை புதுசா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற உணர்வே இருக்காது. ஏதோ ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்த சொந்தக்காரரையோ இல்ல நண்பரையோ திரும்ப சந்திக்கிற மாதிரி ஒரு ரீயூனியன் உணர்வு வரும். பேச ஆரம்பிச்ச முதல் நாளே மணிக்கணக்கா பேசுவீங்க. அவங்க ரசனை, உங்களோட ரசனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். 6வது அறிகுறி, உங்கள் முடிவுகளில் அதிக செல்வாக்கு. இந்த 6வது அறிகுறி ரொம்ப முக்கியமானது. உங்க அம்மா, அப்பா, ஆசிரியர் அல்லது ஒரு வழிகாட்டி அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையையே தலைகீழா மாத்திருக்கும். அவங்க உங்ககிட்ட அதிக அதிகாரம் செலுத்த மாட்டாங்க. ஆனா அவங்க பேச்ச உங்களால தட்ட முடியாது. அவங்க உங்களை நேர்மறையான பாதையில கொண்டு போறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்த ஆன்மாக்கள். அறிகுறி 7, ஆழமான பாதுகாப்பு உணர்வு. இந்த உலகத்துல நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் வாழ்றோம். ஆனா இந்த குறிப்பிட்ட நபர் கூட இருக்கும்போது உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. நம்ம தப்பு பண்ணிட்டாலும் இவங்க நம்மை தப்பா நினைக்க மாட்டாங்க, நம்மை விட்டு போக மாட்டாங்க என்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள இருக்கும். அந்த பாதுகாப்பு உணர்வு தான் ஆன்மாக்களின் உண்மையான அடையாளம். அறிகுறி 8, உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவது. சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்கு வருவாங்க. அவங்க வந்த பிறகு உங்ககிட்ட இருந்த கோபம் குறையும், கெட்ட பழக்கங்கள் மாறும், நீங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு போவீங்க. அவங்க உங்களை தட்டி எழுப்புவாங்க. இங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன், கேளுங்க. உங்களை அதிகமா காயப்படுத்துற சில மனிதர்கள் கூட சோல் கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க தர வழியும் உங்களை வலிமையான மனிதனா மாற்றும். அதனால் உங்களை காயப்படுத்துற அம்மா, அப்பா அல்லது எதிரி கூட ஒரு வகையில் உங்களோட சோல் கான்ட்ராக்ட் பார்ட்னர் தான். அறிகுறி 9, தூரத்தையும் காலத்தையும் கடந்த தொடர்பு. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவனை பார்த்து 10 வருஷம் ஆயிருக்கும். இடைப்பட்ட காலத்துல ஃபோன் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு திடீர்னு அவனை சந்திக்கும் போது நேத்து தான் பார்த்த மாதிரி அதே ஜாலியா பேசுவீங்க. எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. தூரம், காலம், இடைவெளி இது எதுவுமே ஆன்மாக்களின் பிணைப்பை பிரிக்க முடியாது. இப்போ நம்ம கடைசி மற்றும் மிகவும் ஆழமான 10வது அறிகுறிக்கு வந்திருக்கோம். அறிகுறி 10, எல்லையற்ற ஆழ்ந்த அக்கறை. இந்த உலகத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பிரதிபலன் பார்க்காம உங்க மேல அக்கறை காட்டுற நபர்கள். அவங்களுக்கு உங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனா நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. இது ஒரு தாயின் அன்பா இருக்கலாம், ஒரு உண்மையான நண்பனின் தியாகமா இருக்கலாம், அல்லது உங்களை உயிருக்கு மேலா நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம். இந்த 10வது அறிகுறி யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு இருந்தா அவங்க தான் உங்க ஆன்மாவின் மிக நெருங்கிய சொந்தம். இந்த பூமி ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. நாம இங்க கத்துக்க வேண்டிய பாடங்களை கத்துக்கிறதுக்காக தான் இந்த சோல் கான்ட்ராக்டலோட வந்திருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 10 அறிகுறிகள்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற நபர்களுக்கு எத்தனை அறிகுறிகள் பொருந்துது? உங்க அம்மாவுக்கா, அப்பாவுக்கா, நண்பனுக்கா, இல்ல உங்க பார்ட்னருக்கா? மறக்காம அவங்க பேரையோ இல்ல அவங்க உங்களுக்கு என்ன உறவுனோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நேசிக்கிற அந்த சோல் பார்ட்னருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் வாழ்க்கைக்கான தத்துவங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.